ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆடிப்பூரம் 28ஆம் தேதி வருதுங்க. ஆடிப்பூரம் அப்படிங்கிறது ஆடி மாதத்தில் வரும் பூர நட்சத்திரத்தில் கொண்டாடப்படும் ஒரு விழாங்க. இது ஆண்டாள் அவதரித்த தினமாக கருதப்படுது. மேலும் அம்பாளின் அவதார தினமாகவும் கொண்டாடப்படுது. ஆடிப்பூர விழா ஆண்டாள் அவதரித்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் 10 நாட்கள் உற்சவமாக கொண்டாடப்படும். ஆடிப்பூரம் அன்று ரங்கமன்னாருடன் ஆண்டாள் திருத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் செய்வார். பொதுவாக அனைத்து கோவில்கள்லேயும் சுவாமி அம்பாளுக்கு தனித்தனியாக தேர் இருக்கும். ஆனால் ஆண்டாள் கோவிலில் மட்டும் பெருமாளும் அம்பாளும் ஒரு சேர மணக்கோலத்தில் காட்சியளிப்பாங்க. அதனால் இந்த கோவிலில் ஒரே ஒரு தேர் தாங்க. பொதுவாக அனைத்து பெருமாள் கோவில்களிலும் பெருமாள் சன்னதிக்கு எதிரில் தான் கருடாழ்வார் வீற்றிருப்பார். ஆனால் இந்த கோவிலில் மட்டும் பெருமாளுக்கு பக்கத்திலேயே அவரை வணங்கியபடி கருடாழ்வார் காட்சி தருகிறார். ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை வருடத்தில் ஒரு முறை திருப்பதியில் நடைபெறும் பிரம்மோற்சவத்தின் போது அங்குள்ள பெருமாளுக்கு சாத்துறாங்க. அதே போல் மதுரையில் நடைபெறும் கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சியிறப்போ கள்ளழகருக்கும் இந்த மாலை சாற்றப்படுது. அதே போல் தினமும் வடபத்திரசாயிக்கும் ஆண்டாள் சூடி கொடுத்த மாலை அணிவிக்கப்படுது. இதன் காரணமாகத்தான் ஆண்டாளுக்கு சூடி கொடுத்த நாச்சியார் என்ற பெயரும் ஏற்பட்டதுங்க. தேரோட்டத்தன்னைக்கு தமிழ்நாடு மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்கள்லேருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கே கலந்துக்குவாங்க தேரோட்டத்தில். ஆடிப்பூர நாளில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் நடைபெறும் தேரோட்டத்தில் பங்கேற்று ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீ ரங்கமன்னாரை தரிசனம் செய்தால் வாழ்வில் எல்லா நலங்களும் பெறலாம். திருமணம் ஆகாத ஆண்கள் மற்றும் பெண்கள், குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகள் தேரை வடம் பிடித்து இழுத்தால் அவர்கள் நினைத்த காரியம் நிறைவேறும் என்பது நம்பிக்கை.